நகைக்கடை உரிமையாளரிடம் நூதன மோசடி. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை சுருட்டிய மோசடி மன்னன். புதுச்சேரி மக்களை பரபரப்பாக்கியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் தீபக் தாஸ். இவர் அதே பகுதியில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் ஜனா என்ற நபர் வந்துள்ளார். அவர் தன்னை சேலத்தைச் சேர்ந்தவர் என்றும் சேலத்தில் உள்ள சிறிய கடைகளுக்கு தங்கச் செயின்களை விற்பனை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். பிறகு அவர் கொண்டு வந்த தங்க கட்டிகளை தீபக் தாஸிடம் கொடுத்து இதற்கு ஏற்றாற்போல தங்கச் செயின்கள் வேண்டும் என கேட்டுள்ளார். இதன்படி தங்க கட்டிகளை அவர் உரசி பார்த்து அது உண்மையான தங்கம் என்பதை உறுதி செய்து நகைகளை கொடுத்துள்ளார். சில நாட்களுக்கு பிறகு வந்த அதே நபர் மற்றொரு தங்க கட்டியை கொடுத்துவிட்டு நகைகளை வாங்கிச் சென்றுள்ளார். 2 முறை அதிகளவில் நகைகளை வாங்கியதால் நகைக்கடை உரிமையாளரின் நம்பிக்கையை அவர் பெற்றுள்ளார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன் அந்த நபர் தீபக் தாஸை செல்போனில் அழைத்துள்ளார். அப்போது தனக்கு அவசரமாக 20 தங்கச் செயின்கள் வேண்டும் என்றும் இதற்காக தான் 800 கிராம் தங்க கட்டிகளை கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி அன்று இரவே நகைக்கடைக்கு அந்த நபர் வந்துள்ளார். ஆனால் அவர் வழக்கத்துக்கு மாறாக முகத்தில் முகக்கவசம் மற்றும் தலையில் தொப்பி அணிந்து வந்துள்ளார். ஏன் இப்படி வந்துள்ளீர்கள் என நகைக்கடை உரிமையாளரான தீபக் தாஸ் கேட்க தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் இதன் காரணமாகவே மாஸ்க் அணிந்து கொண்டு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனை பெரிதாக பொருட்படுத்தாத நகைக்கடை உரிமையாளர் தான் வைத்திருந்த தங்கச் செயின்களை அந்த நபரிடம் காட்டியுள்ளார். இதில் 100 சவரன் அளவுக்கு 20 செயின்களை தேர்வு செய்து எடுத்துக்கொண்ட அந்த நபர் தான் கொண்டு வந்த தங்க கட்டியை கொடுத்துள்ளார். ஏற்கனவே வியாபாரம் செய்ததால் அவர் மீதான நம்பிக்கையில் தங்க கட்டியை சோதனை செய்யாமல் எடுத்து வைத்துவிட்டு தன்னிடமிருந்த 100 சவரன் நகைகளை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். அடுத்த நாள் அந்த தங்க கட்டியை சோதனை செய்தபோது அது செம்பு கட்டி என தெரிய வந்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். நகைக்கடையை 1க்கு 2 முறை சோதனை செய்து பார்த்த நகைக்கடை உரிமையாளர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளானார். இதையடுத்து அந்த மோசடி நபரின் செல்போன் எண்ணை அழைத்த போது அவரது எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் தீபக் தாஸ் புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மோசடி நபர் சேலத்தைச் சேர்ந்தவர் என்று கூறியதால் சேலம் போலீசாருக்கும் இது தொடர்பாக தகவல் கொடுத்தனர். இதேபோன்று வேறு கடைகளில் அவர் மோசடி செய்துள்ளாரா எனவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க நகைக்கு பதிலாக செம்பு கட்டி கொடுத்து 100 சவரன் நகைகள் ஏமாற்றப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.